ஒரு சின்ன கற்பனை செய்து பாருங்கள். ஒரு சாதாரண உணவை உப்பு இல்லாமல் சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? அந்த உணவை சாப்பிட முடியுமா? சுவையும் இருக்காது, உயிரும் இருக்காது. அதே போலத்தான் நம் வாழ்க்கையில் உப்பு போல் சுவை சேர்த்து உதவி செய்தவர்களை மறந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? தமிழர்களின் பழம்பெரும் பழமொழி, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையின் அடித்தளம். உங்களுக்கு உப்பு இட்டவர்களை, உதவி செய்தவர்களை நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உப்பு உணவுக்கு சுவை சேர்ப்பது போல உதவி செய்தவர்கள் நம் வாழ்க்கைக்கு மதிப்பு சேர்க்கிறார்கள். நன்றி மறப்பது நஞ்சு போன்றது என்பதை இது உணர்த்துகிறது. உப்பு இல்லாமல் உணவு தட்டையாக இருக்கும், சாப்பிடவே தோன்றாது. அதுபோல் நம் வாழ்வில் துன்ப காலத்தில் கை கொடுத்த நண்பன், உறவினர், ஆசிரியர் அல்லது அந்நியர் கூட அவர்களின் உதவி இல்லாவிட்டால் நம் பயணம் சுவை இழந்திருக்கும். உதாரணமாக, ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்து விரக்தியில் இருக்கும்பொழுது அவரது ஆசிரியர் அவனுக்கு ஊக்கமளித்து கூடுதல் பயிற்சி கொடுத்து வெற்றி பெற வைக்கிறார். அந்த மாணவன் பெரியவனாகி புகழ் பெற்றாலும் அந்த ஆசிரியரை மறந்தால் அது உப்பு மறந்த உணவு போலத்தான். கிராமத்தில் வெள்ளம் வந்தபோது அண்டை வீட்டுக்காரர் உங்களுக்கு உணவு, உடை கொடுத்து உயிர் காப்பாற்றினார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் செல்வந்தரானாலும் அவரை நினைவில் வைத்து நன்றி செலுத்துவதுதான் இந்த பழமொழியின் சாரம். இது நன்றி மறப்பது நயவஞ்சகம் என்பதை போதிக்கிறது. இன்றைய உலகில் சமூக வலைதளங்களில் தேங்க்ஸ் சொல்வது எளிது, ஆனால் உண்மையான நன்றி உள்ளத்தில் இருக்க வேண்டும். உதவி செய்தவரை மட்டும் நினைக்காமல் அவருக்கு தேவையான தருணத்தில் நீங்களும் அவருக்கு தேவையான உதவியை திரும்பி செய்வதுதான் உண்மையான நன்றி. நண்பர்களே, ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது வெறும் பழமொழி அல்ல, வாழ்க்கை மந்திரம். இன்று முதல் உங்கள் வாழ்வில் உப்பு இட்டவர்களை பட்டியலிடுங்கள். ஒரு போன் கால், ஒரு செய்தி, ஒரு உதவி அல்லது ஒரு நன்றி சொல்வது கூட அவர்களை மகிழ்விக்கும். நன்றியுடன் வாழ்வோம், சுவையுடன் வாழ்வோம். உங்களது வாழ்க்கை சுவையாகும்.